நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய வருடத்தின் வாக்குத்தத்தத்தை இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. வாசிக்க தெரிந்த அந்த வேதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் திரும்ப வாசிக்கலாமா? என்னுடைய கரம் இல்லை, பாதியில் அது படிங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. மறுபடியும் சகோதரர்களை யாராவது வாசிக்கலாமா? சகோதரர்களை யாராவது வாசிங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ அவர்களை மாத்திரம் கர்த்தர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி நோக்கி பார்க்க வேண்டுமா? ஹல்லேலூயா. எப்படி நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது, சிறுமைப்பட வேண்டும். ஆவியிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? நொறுங்குண்டவர்களாக ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை மாத்திரம் கர்த்தர் என்ன செய்கிறாரா? நோக்கி பார்ப்பேன் சொல்லி. இன்னைக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்க போகிறார்? அவருடைய வசனத்துக்கு நடுங்குகளை மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்லுகிறேன். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அதே 66வது ஏசாயா 66ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 66:5. அவருடைய வார்த்தையை கேளுங்கள். 5வது வசனமா? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவளே, அவருடைய வார்த்தை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவர்களோ வெட்கப்படுவார்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ அவர்களை பகைக்கிற ஜனங்கள், அவர்களை வெறுக்கிற ஜனங்கள், அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்வாரா? உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். அவர் என்ன செய்ய மாட்டார்? நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு மனுஷன் நடுங்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிப்போமானால், பூலோகத்தாரே அவருக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டுமா? நடுங்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்ப பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும், எல்லா ஜாதியாரும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா கோத்திரத்தாரும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டுமா? நடுங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:30. இல்லையாமா? பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக என்ன செய்யுங்க? நடுங்குங்கள். பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப பூலோகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடி அவர் நிலைத்து நிற்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் வந்தா என்ன செய்து? ஒரு பயம்தான் இருக்குது எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலும். ஒரு பெரிய அழிவு என்ன செய்து ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டு இருக்கிறது. அதை யாராலும் என்ன செய்ய முடியல? தடுக்க முடியல. இன்னைக்கு என்ன செய்யுது? ஃப்ளைட் விபத்துகள் ஆகி அநேக 2 விபத்துகள் ஆனது. அதில் அநேக ஜனங்கள் என்ன செய்தாங்க? மறித்து போயிட்டாங்க. ஃப்ளைட் என்ன செய்யணும்? ஏர்போர்ட்டில் இறங்குற நேரத்தில் அந்த விபத்து, அவங்களே நினைத்து பார்க்க முடியாத ஒரு மரணங்கள். திடீர்னு மழை வருது, மழையில் என்ன செய்தாங்க? ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. வியாதி வருகிறது, பலவிதமான போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் அழிவு காணுகிறது. மாத்திரமல்ல, இந்த டிசம்பர் வந்தாலே வித்தியாச விதமாக என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ என்று சொல்லி ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. கடல் கொந்தளிக்க போதோ, இல்லை பூகம்பம் வரப்போகுதோ, எப்படி சொல்லி என்ன செய்யறது? ஒவ்வொரு மனிதர்களும் பயந்து கொண்டிருக்கிற உலக நாடுகள் முழுவதும். ஏனால் பூச்சக்கரத்தை அசையாதபடி நிலை நிற்கிறவரும் அவர் தான், அசைக்க செய்கிறவரும் அவர் தான்.
அதனால தான் சொல்லுது, பூலோகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்ன செய்ய வேண்டுமா, அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமா? சங்கீதம் 2வது சங்கீதம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யப்படுறதா, பற்றி எரிய போகிறது. ஹல்லேலூயா. கொஞ்ச காலத்துக்குள்ளே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஒவ்வொரு மனிதனும் பயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்தோடு களி கூற வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஏதோ நம்ம பாட்டுக்கு வருவோம், அசால்ட்டாக வருவோம், அப்படியே உட்காருவோம். பாடுறாங்களா, யார் வேணால் பாடட்டும், யாரோ ஆராதிக்கட்டும், யாரோ ஆவியில் நிரம்பட்டும், நம்ம வருவோம், உட்காருவோம், இல்லை வெளியே போவோம். இல்லை அருமையான தம்பி சொன்ன மாதிரி 12 மணி ஆச்சா, எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், மெசேஜ் அனுப்பலாம், ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். இது நம்முடைய காரியம் அல்ல. இந்த வருஷத்தில் கர்த்தர் என்னோடு என்ன வாக்குத்தத்தத்தில் பேச போகிறாரு, என்னோடு என்ன இடைப்பட போகிறாரு. 2 ஊழியக்காரர் வராங்க, 2 ஊழியக்காரை மறைத்து கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார், அந்த வாஞ்சை தாகத்தோடு இருப்பார்களானால் அதுதாங்க பயம், அதுதாங்க நடுக்கம், அதுதாங்க வாஞ்சை, அதுதான் கர்த்தர் மேல உள்ள பற்றுதல். ஹல்லேலூயா. அப்ப வேத வசனம் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்கும்படி அவரை என்ன செய்யுங்க, முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யப்படுறதா, பற்றி எரிய போகிறது. இந்த உலகத்தில் நீங்க பார்த்து கொண்டிருக்க 2025 எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது. அவருடைய பயந்து நடுக்கத்தோடு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் நன்மை செய்கிறவராயிருப்பார். அவர் ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும், ஊழிய செய்கிறவர்களுக்கும் ஊழிய செய்யாதவர்களுக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குகிற காலமாயிருக்கிறது. இது கடைசி நாளில் வந்திருக்கிறோம். நானும் என்ன செய்கிறேன், நிறைய வசனங்கள் எடுப்பேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த வசனத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறாரோ அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லுவேன். இன்னைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஏன்னா 4 நாள் என்ன செய்யுது, நம்ம சபையில் சுத்திகரிப்பு கூட்டம் 3 நாள் நடந்தது. நேற்று தினத்தில் அமாவாசை ஜெபம் நடந்தது. இன்னைக்கு என்ன செய்யுது, இது எல்லாமே நான் ஒரு ஆள் தான் நடத்திட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பலனை தருகிறா. எத்தனை பேர் என்ன செய்யுது, நம்ம சுத்திகரிப்பு கூட்டம் நடக்குது, ஆலயத்துக்கு போவோம், இந்த கடைசி நாளாச்சும் போய் உபவாசத்தோடு தேவனை தேடுவோம். அந்த வாஞ்சை இருக்கானா, நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. 3 வேளை சோறு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இதுதான் வாழ்க்கையில் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கல் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. இங்க அழகாய் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நீங்க அழிந்து போகாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அதனால தான் சொல்லுது, அருமையான சகோதரர் சொன்ன மாதிரி, அவங்களும் நியாய தீர்ப்பு தான். நீ கர்த்தரை சேவித்தா சேவி, பொருத்தனெல்லாம் பண்ணுவாங்க, நான் கர்த்தரையே சேவிப்பேன்னு. அவர் சொல்லுவார், யோசுவா, நான் செத்த பின்னாடி நீங்கள் சேவிக்கவே மாட்டீங்கன்னு. அதை தான் நடந்தது. ஆனால் அவங்க பொருத்தனை பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம். அவர் சொல்கிறார், நீ சேவிக்காத போனாயானால் உங்களை என்ன செய்வேன், நாசம் பண்ணுவேன்றாங்க. ஆனால் அதே காரியத்தை தான் ஜனங்கள் செய்தார்கள் ஒழிய அவரை உண்மையாய் சேவிக்கவில்லை. ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் 3ஆம் பங்கை கர்த்தர் ஒழித்து வைக்கிறான்னு ஒரு கூட்டம் கர்த்தரை தேடிக்கொண்டுதான் இருக்கு. உண்மையாய் தேடுகிற கூட்டம் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம், 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் சமீபமாய் இருக்கும் மாத்திரம் அல்ல, நடுக்கத்தோடும். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாதுங்க. அழகாய் பவுல் இங்க சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கிறபடி உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்ய வேண்டுமா, பிரயாசப்பட வேண்டும். யார் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பயத்தோடு கர்த்தரை சேவித்தாக வேண்டும். நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். முடிவு பரியந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான்.
கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், நடுக்கத்தோடு அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள், அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருப்பார்கள்? ஒரே மாதிரியே தான் இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு தனி ஜெபம் பண்ணுகிற பிள்ளை அவங்க எப்பயுமே தனி ஜெபம் அவர்களே இருக்கும். வேத வாசிப்பா, அது ஒரு பயத்தோடு அவங்க வாசிப்பாங்க. ஐயோ இன்னைக்கு காலைல வாசிக்க முடியவில்லை, எப்படியாவது வாசிக்கணும், ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும். இன்னைக்கு ஆராதனைக்கு போல காணிக்க போட்டோன்னு ஏஞ்சி போயிடலாமா? போகக்கூடாது. அல்லேலூயா, போகக்கூடாதுங்க. ஆராதனை தொடக்கத்தில் வரணும். ஆராதனை ஆசீர்வாதம் சொன்ன பின்னாடி தான் வெளியே போகணும். அல்லேலூயா. அப்படிலாம் இல்லை, நீங்கள் நினச்ச மாதிரி வருவீங்க, நினச்ச மாதிரி போவீங்க. உங்களை போக்குள்ள மூட்டை மூட்டையே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டி அனுப்புவாரானா? இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. எப்பொழுதும் பயந்து இருப்பார்கள். ஏன்? அவங்க ரட்சிப்பு நிறைவேற வேண்டும், என்னை அழைத்த அழைப்பு நிறைவேற வேண்டும். அருமையான ஊழியக்காரர் சொன்ன வண்ணமாக முதல்ல அடி யாருக்கு விழுகும்? நான் சரியா நடக்கவில்லை என்றால், நான் கர்த்தரை சரியாய் தேடவில்லை என்றால், நான் பயத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்யலை என்றால், முதல் நாசம் பண்றது யாரு? எங்களை தான் கர்த்தர். ஹல்லேலூயா. வேத வசன ஆவியானவர் ஒருவர் தான். புரியுதுங்களா? அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருந்தாலும் நீங்க உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்க கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும்? பயத்தோடு நடுக்கத்தோடு. சங்கீதக்காரர் சொல்லுவாரு, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அப்ப ஆண்டவரை தேடுவதற்கு அவங்க எல்லாம் என்ன செய்யுங்க? ஒரு உத்தரவாதத்தோடு தேடுனாங்க. உங்களை காட்டிலும் பிசாசு பயந்து நடுங்கிறானா? ஆண்டவரை விசுவாசிக்கிறான், ஆண்டவரை நம்புறான், அவர் தான் பெரியவர், அவர் தான் உண்மையுள்ள தேவன், அவனுக்கு தெரியும், அவன் பயந்து நடுங்கிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்ய முடியல? பயந்து நடுங்க முடியவில்லை. வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். எப்படி நடுங்குவது? அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு இந்த நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தரிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தை எப்படி நடுங்குகிறார்கள்? நடுங்கிறதுன்னு என்ன? கட 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 நடுங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, 53 வயசு தான் ஆச்சு. ஆனால் கரண்டியை பிடிச்சா கொஞ்சம் கடங்குது, டயர்டாயிடுறது. அப்படி நடுங்கிற நடுக்கம் அல்ல. வசனம் எப்படி நடுங்குவது? வசனம் கிடைத்த உடனே இந்த அருமையான தீர்க்கதரிசி சொல்றார், அதை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தது. உம்முடைய வார்த்தையை உட்கொண்டு அது எனக்கு சந்தோஷமா இருந்தது, என் இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை எனக்கு தரிப்பித்தீர் என்று சொல்றாரு. வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லைங்க, அந்த வசனத்தை உட்கொள்ளணுங்க. அதுதாங்க நடுக்கம். இந்த வசனம் எனக்கு தான் வருது. நேற்று தினத்தில் பேசினேன், நாவை பரிசுத்தமாக்குங்க. நாவில் எப்படி பரிசுத்தம் உண்டாகும்? அதை கேட்ட உடனே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது அதை தாங்க உட்கொள்றது, அதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுறது, அதுதான் வசனத்துக்கு நடுங்குகிறது. உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. என்னை கடிந்து உபது நீதிமான் கொட்டுவது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கிறது. அப்படியே வசனத்தை கேட்டு உங்களை கொட்டுவார்கள், இது எனக்கு தான், இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வது அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. என்ன கர்த்தர் உணர்த்தினாருங்க. நான் தான் இந்த தவறு செய்து வந்தேன், அல்லது நான் தான் எதிர்பார்ப்போடு வந்தேன், அந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி இங்கிருந்து போகும் பொழுது ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் தரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ரா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். சாப்பிட்டோன்னா தூக்கம் வந்துச்சாச்சு, காஃபி குடிச்சோன்னா தூக்கம் வந்துருச்சோ? வாசிங்க சீக்கிரமா. 4. அப்பொழுது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும்
என்னோடு நானோ அந்தி பலி செலுத்த மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இங்க எஸ்ரா என்ன செய்கிறாரு? புறஜாதியரோடு விவாகம் பண்ணி கலந்து அவர்கள் பரிசுத்த வித்தை என்ன செய்தார்கள்? அந்நிய ஜனங்களோடு கலந்து விட்டார்கள் என்று சொல்லி இங்க எஸ்ரா கடிந்து கொண்டு இந்த அதிகாரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேச 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 அவருடைய குற்றங்களை உணர்கிறார்கள், அவருடைய குறைகளை உணர்கிறார்கள், அவர்கள் பாவத்தை உணர்கிறார்கள், அவர்கள் தேவனை விட்டு என்ன செய்தோம் விலகி போய்விட்டதை அறிகிறார்கள். பரிசுத்த வித்து அந்நியரோடு கலந்து விட்டது என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறார்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ, தன்னுடைய காரியம் தவறு என்று உணர்ந்து கொண்டார்களோ, தங்கள் வழி சரியில்லை என்று உணர்ந்தார்களோ, அவர்கள் எல்லாருமே எஸ்ரா சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து அப்படியே எஸ்ராவோடு சேர்றாங்க. எப்படி சேர்றாங்க? சாதாரணமாய் அல்ல. நான் தவறு செய்து விட்டேன், நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டேன், தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டேன் என்று சொல்லி அவர்கள் நடுக்கத்தோடு என்ன செய்தார்களா? அவர்கள் தேவனின் வார்த்தைக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னை கர்த்தருடைய வார்த்தை கேட்டோன்னு அவர்கள் தேவனிடத்துல சேர முடியும். அல்லேலூயா. எஸ்ராவோடு சேர்வதல்ல, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வருதோ அதை ஏற்றுக்கொள்கிற தேவனோடு சேர முடியும். அல்லேலூயா. ஆனால் தான் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க முடியும். அந்த வார்த்தை உள்ள போகலன்னா அவங்களால கனி கொடுக்க முடியாது, அவனோட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் வராது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே வசனத்தில் நீங்கள் 5வது வசனம் 6வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? அந்திபலி நேரத்தில் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடு சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை நேராக விரித்து, என் தேவனே என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாயிருக்கிட்டு, எங்கள் குற்றங்கள் வானபரியந்தம் எட்டுகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்களாம்? அவர்கள் வெட்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இதாங்க நடுக்கம். வசனம் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நடுக்கம் வர வேண்டுங்க. இங்க எந்த ஒரு வார்த்தை இல்லாதபடி கர்த்தர் உங்களை வழியை அனுப்பவே மாட்டார். ஆலயத்துக்குள்ள வருகிற பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் வசனத்து மூலமா கூட கர்த்தர் உங்களோட பேசுவார், ஒரு பாடல் மூலமாய் பேசுவார், பிரசங்கத்து மூலமாய் பேசுவார். எப்படியோ ஒரு வார்த்தை எனக்கு ஒரு தெரியும். நான் ஒரு இடத்துக்கு போனால் சொல்லுவேன், ஆண்டவரே ஒரு வார்த்தைனாச்சும் என்னோட நீங்கள் பேச அதை அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு சரியாகவே பிரசங்கம் பண்ண தெரியாது, வரிசையாக படிப்பாங்க சொல்லுவாங்க. ஆனாலும் எனக்கு அதில் ஒரு வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போவேன் நான். ஆனால் அதே போல் எனக்கு ஒரு வார்த்தை வரும், அது எனக்குன்னு சொல்லி அப்படியே எடுத்துக்குவேன். அல்லேலூயா. இந்த வேதத்துள்ள மகத்துவத்தை அந்நியக்காரமே அண்ணக்கூடாது. யார் சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு வார்த்தை என்னோடு பேச வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இன்று ஏற்றுக்கொண்டு நடுக்கமாய் அவர்கள் கத்தரை விட்டார்கள். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது வசனம், அதிகாரம் 11வது வசனம். அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், வலி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானம் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். வசனம் எல்லாருக்கும் வருகிறது. ஆண்டது ஓமை அழகாய் சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது என்று சொல்லிட்டு வசனம் எதுங்க? தேவனுடைய வார்த்தை. அந்த வசனம், அந்த வசனத்தை கேட்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவருடைய பலனை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதாங்க நடுக்கம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், எத்தனையோ உமைகளை சொன்னார், அதில் இது ஒரு உமை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு விட்டு போறதல்ல. என்னுடைய இருதயம்
கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாய், கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிற இருதயமாய், கர்த்தருடைய வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற இருதயமாய் இந்த ஆண்டுல நீங்க கடந்து போவீர்களானால் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். அநேகருக்கு தீமையா இருக்கும், ஆனா உங்களுக்கு நன்மையா இருக்கும். அநேகருக்கு வேதனை உண்டாக்குறதா இருக்கும், அநேகர் வெட்கப்பட்டு போகிறதா இருக்கும், அநேகர் இழந்து போகிற வருஷமா இருக்கும், ஆனா உங்களுக்கும் எனக்கு இது நன்மை நாண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் வசனத்துக்கு நோக்கி நடுங்கிறவன நான் என் கண் எப்படி இருக்கும், அவன் மேலதான் நோக்கமா இருக்கும், அவனை தான் பற்றி இருக்கும். அவன் எங்க போனாலும் எங்க நடந்தாலும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாகவே இருக்கும். பொல்லா போனக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் பாதுகாப்பார். பகல்ல வெயிலாகல இரவுல நிலவாகலோ உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தை நம்ம கேட்கணுங்க, வசனத்துக்கு நடுங்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. இன்னைக்கு வசனத்துக்கு நடுங்குனா நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குன்றதாங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் இதே என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுக்கு நீ எப்படி ஒப்பு கொடுக்கிற என்பதை அறிந்திருக்கிறார். ஆண்டது யாரை முகத்தை பார்த்து தேவன் நியாயம் செய்கிற தேவன் அல்ல, நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர்மா பார்த்தா என்ன, பாஸ்டர் பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன, உன் கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்து கொள்ளும் என்றாலும் என்ன செய்தோம், இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாக தான் இருக்கும். அல்லேலூயா. எதுவும் உன்னை மறைக்க முடியாது. அழகாய் சொல்லுகிறது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியை எப்படி இருக்கு நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளே, உங்க நடுக்கம் கர்த்தருக்குள்ளாக இருக்கட்டும். நீ கர்த்தருக்கு பயப்படு. அல்லேலூயா. தன் இச்சைக்கு விடைப்பட்ட பிள்ளைகளோ என்னத்தை கொண்டு வருமா, என்னத்தை கொண்டு வரும்? அது தெரிஞ்சா நான் ஏன் அந்த வசனத்தை படிச்சா நான் வாழ போறேன் தெரியல. லட்சையை கொண்டு வருமா? இன்னைக்கு பிள்ளைகளே கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவா? தேவனுடைய வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்கிறனால் தானே. வேத வசனத்தை காத்து நடக்காத துன்மார்க்கர் நிமித்தம் என் கண்களில் தண்ணீர் நீர்த்தானையா வடிகிறது என்று என்ன செய்கிறது? 119 சங்கீதம் சொல்லப்படுகிறது. என்னை கர்த்தருடைய வசனத்தை காத்து நடக்க வேண்டும், நடுக்கம் வர வேண்டும். உன் வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையை நிறைவேற்ற என்ன செய்யணும்னு ஓடி வருவான். ராத்திரி இன்னைக்கு நைட்டு சொல்றீங்க வாலிப பிள்ளைகளே, உங்க வழியை சரியா பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையை சரியா பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமார் கர்த்தர் பாக்கியவான்கள். உடைய வேத வசனம் பாதத்துக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இதை விட்டு நீ வெளியே போனீனா செம்ம அடி வாங்க. சேலஞ்ச் வேணா பண்றேன். இந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை மீறி நீங்க கடந்து போவியானால் அவனுடைய நடுக்கத்துக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். எனவும் தெரியாது, எனக்கு சொல்ல தோணுது, நான் சொல்றேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பயத்தோடு நடுக்கத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வாசிப்போம். சங்கீதம் 138வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 138. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர் நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். சாதாரணமா இல்லைங்க. மறுபடி வாசிமா. கர்த்தர் உயர்ந்தாராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவனையோ அவர் தூரத்திலிருந்து அறிவார். நீ மேட்டுமையானவனா தாழ்மையானவனா? தாழ்மை என்று சொன்னால் உடனே சரண்டர் ஆகிறதான். அல்லேலூயா. நீ ஒப்புக்கொடு. கர்த்தரோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கா. அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 15:3. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, கர்த்தருடைய கண்கள் எங்கெல்லாம் இருக்குதா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா?
கர்த்தரின் கண்கள், வாலிப பிள்ளைங்க வாயை திறந்து சொல்லியே ஆகணும். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையோ தீயோரையோ அது நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதாம். நடுங்குறனை மாத்திரம் நோக்கி பார்க்கல, நடுங்குறனை மாத்திரம் நோக்கி பார்க்கல. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் நோக்கி பார்க்குது, தீயோரையும் நோக்கி பார்க்குது. நீங்க யாரு? நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்களா? பின்னாடி இருக்கவங்களா? சொல்லவே மாட்டேன்றீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? கர்த்தர் நடுங்குறனை நோக்கி பார்க்க சொன்னாரு, உண்மைதான். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நல்லவரையும் நோக்கி பார்க்கிறாரு, கெட்டவனையும் நோக்கி பார்க்கிறார். நீங்க கெட்டவங்களா நல்லவங்களான்றத பாருங்க. ஆனா எப்படி போனாலும் உன்னை விட மாட்டார். பிழையாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் கடந்து போனான். பாலா கிட்ட கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும்னு. ஆனா வழியில தேவ தூதன் நிக்கிறத அவனால் அறிய முடியல. ஆண்டவர் மறுபடியும் அவனை எச்சரித்தும் அவன் மறுபடியும் போன்னு சொல்லி அனுப்பிச்சாலும் அவனால் அவன் போய் என்ன வாங்கணும்னு நினைச்சானோ அது கிடைக்கல. அவர் விட மாட்டார். நீ நினைச்சுக்கிட்டியா நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ என்ன வேணா செய்தெல்லாம் நினைச்சிட்டியா? விட மாட்டார் உன்னைய. அவருடைய கண்கள் உன்னை பார்த்துட்டு இருக்கு. அவர் உன்னை முன்குறித்து இருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், தாயின் கருவில வேர்பறித்து இருக்கிறார். அவர் நல்லோரையும் பார்க்கிறார், தீயோரையும் பார்க்கிறாரு. நீ எங்க போறியோ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவர் என்ன செய்வாரு? உன்னை அவர் இழுப்பாரு. மறந்துடாதீங்க. அடி வாங்கிட்டுலாம் நீங்க வராதீங்கம்மா. சாதாரணமா நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. ஒரு மனுஷனை குறித்து சொல்லி இந்த வேலையை நான் முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அதற்கு கர்த்தர், பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்றார். இந்த மனுஷன் நல்ல என்ன செய்தாரு? எல்லா நியாய பிரமாணத்தை அறிந்த மனிதனாய் இருந்தாலும், சத்தியத்தை அறிந்த மனிதனாய் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஊழியக்காருக்கு விரோதமாய் எழும்பி அவள் செயல்படுவதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது கர்த்தர் அவனை தொடுகிறார், அவனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று. அதனால தான் சொல்றேன், நல்லோர் மேல தீயோர் மேல கர்த்தருடைய கண்கள் என்ன செய்த நோக்கமாக தான் இருக்கும். ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி ஓட வச்சு, அவனை குதிரையிலிருந்து தள்ள வச்சு, கண்ணை பிடுங்கி இப்ப சொல்றாரு. அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற பொழுது நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நீ யார் என்று சொல்லி கேட்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமைக்கு போன இந்த மனுஷனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நான் தான் கர்த்தர்ப்பா. நான் யாரு? கர்த்தர். நீ செய்ய வேண்டியது, நீ என்ன செய்ய? போ, பட்டணத்துக்குள்ள போ, உனக்கு நான் சொல்லுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அருமையான முதல்ல என்ன செய்து போன வருஷத்தில் எடுத்த பிரசங்கத்தின்படியாக அவர் சொல்றாரு, கர்த்தருக்காக இன்னைக்கு பயந்து நடுங்கி அவர் ஆண்டவருக்காக ஆண்டோட சித்தம் என்ன, ஆண்டோடைய வார்த்தை என்ன என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷன் முடிவு வரை தான் கர்த்தருக்காக ஓடுறாரு. உபத்திரமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவருக்கு நடுங்கி ஒப்பு கொடுத்த மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்த போதும் கர்த்தருக்காக ஓடுகிறார். இன்னைக்கு நீங்க யாருக்காக நடுங்குகிற பொருளார்கள் உங்கள் முடிவு பரியந்தோ கர்த்தருக்காக ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவர். உங்கள் வாழ்நாள் முழுதும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவர். இவர் எவ்வளவு நாள் நடத்துவாரு? மல்லிகா சிஸ்டர், எவ்வளவு நாள் நடத்துவாரு? இந்த தேவன் என்றைக்குள்ள சதா காலங்களோ நம்முடைய தேவன். இந்த வசனம் உங்களுக்குள்ள போயிடாத, தூங்கிட கூடாதுன்னு சொல்றேன் நானே. அல்லேலூயா. இந்த தேவன் என்றைக்குள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் உன்னை மரண பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவன். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கர்த்தர் ஆவியில நெருங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இன்னும் வசனங்கள் உண்டு. இந்த வேளையில் நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. புதிய வாரத்தில் என்ன செய்ய போகிறோம்? இந்த வார்த்தைகளை மறுபடியுமாக நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற ஐயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆண்டவரே துதிப்போம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலோ
கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி வந்திருக்குது ஐயா. சொல்லுங்க, வசனத்துக்கு நடுங்குறோனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 2:11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறதா? ஏசாயா 66 அதிகாரத்தில் சொல்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் பரிசுத்தமாய் கொள்கிறார்களோ, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறார்களோ, தங்களை மாற்றிக்கொள்ளாதபடி, நடுங்காதபடி, அல்லேலூயா, மனம் திரும்பாதபடி இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே